நம்ம நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, பிசினஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா, தாத்தாவ பார்த்திருப்பாங்க. அவரு காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கடையிலேயே உட்காந்து உடம்புக்கு எடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாரி பிசினஸ் மேன் இன்னைக்கு யாருமே இல்ல. எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. நீங்க பாருங்க, அம்பானி வந்து ரூ. 5000 கோடி செலவு பண்ணி எவ்வளோ ஜாலியா அவருடைய பிசினஸ விட்டுட்டு அ என்ஜாய் பண்றாரு. இன்னைக்கு வந்து பிசினஸ் ஜாபோட ரொம்ப ஈஸியான வேல. பிசினஸ் ஈஸின்னு யார் ப்ரோ சொன்னா? ஸ்டார்ட் பண்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா சஸ்டைன் பண்றது தான் ரியல் டஃபஸ்ட் ஜாப். ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஓனர் மார்னிங் எழுஞ்சதுல இருந்து கஸ்டமரோட கால், பெண்டிங் பேமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறது, ஸ்டாஃப் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தா சார்ட் அவுட் பண்றது, அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அண்ட் ஒரு சைடு growth பத்தி திங்க் பண்றது, ஒரு சைடு எக்ஸ்பென்சஸ் எப்படி கட் ஆஃப் பண்ணலாம்னு திங்க் பண்றது. இவ்வளோ ப்ரெஷர் இருக்க பார்த்து நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஸ்டாஃப் ஹையர் பண்ணனா அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதான் இல்ல. ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இல்லைன்னா எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுவாங்க. பிசினஸ் ரன் பண்ண மேன் பவர் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதை விட உங்களோட எஃபோர்ட் அண்ட் பிரசன்ஸ் அவ்வளவு முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிசினஸ் ஈஸின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஓனர் சீட்ல கொஞ்சம் உட்காந்து பார்க்க சொல்லுங்க. பார்க்கலாம்.